சம்சாரம் அது மின்சாரம். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு செல்லம். நான் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன? சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாமான்னு கேட்டேன். உன்னை நினச்சிட்டே இருப்பேன் செல்லம். சே, நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. என்ன சொல்கிற செல்லம்? ஆமாம் மாமா, நீங்கள் கண்டிப்பாக வேறு கல்யாணம் பண்ணியே தீரணும். எனக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு துணை வேணும் கண்டிப்பாக. சரிம்மா, இதுதான் உன் ஆசைன்னா நான் கண்டிப்பாக வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு இருந்தால் ஓகே மாமா, சொல்லுங்களேன். உன் ஃப்ரெண்டு அனிதா அவ்வளோ மாதிரி இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா சித்ரா மாதிரி இருந்தாலும் ஓகே. அப்படியும் இல்லைன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு நந்தினி, இல்லை அவங்க தங்கச்சி கௌசல்யா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தால் ஓகே தான். ஓஹோ, அப்போனா அழகா இல்லை உங்களுக்கு, அப்படி தானே? ஏய், நீ தானே சொன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இப்போ என்ன எப்படி கேட்குற? நான் அப்படி தான் கேட்பேன். நான் இல்லைன்னா உங்களுக்கு ஜாலி தான், அப்படி தானே? சே, நீ இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் சும்மா உனக்கு விளையாட்டுக்காக சொன்னேன், நீ அப்படியே நம்பிட்ட. விளையாட்டு? சரி, நான் நம்புகிறேன். சரி, என் ஃப்ரெண்டுங்க பேர் தெரிஞ்சிருந்தாலும் கூட சரி, ஏதோ ஒன்று ஒத்துக்கலாம். பக்கத்து வீட்டு பொண்ணு அவள் தங்கச்சி பேர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எப்படி? சம்சாரம் அது மின்சாரம்.